முதல் பார்வையில் ஒரு காவலர் எப்படி இந்த பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்து இருக்க மாதிரியும், இது ஒரு போராளியுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த விடுதலையுடைய இரண்டாவது பாகத்தில். இந்த இரண்டாவது பாகம் அந்த ஒரு போராளி பார்வையில் எடுத்துருந்தா அந்த துணிச்சலுக்கு நான் பாராட்டுறேன். இங்கே வந்து ஒரு கலைபெருமாளையும் தமிழரசனையும் பதிவு செய்வது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். அது ஒரு சினிமா இதோட எல்லா பொதுஜனத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறதுங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்காக வெற்றி பெறனே நம்ம பாராட்ட செய்யலாம். அவர் தான் இந்த முந்திரி காட்டுகளில் பதுங்கி மக்களுக்கான தலைமுறை வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறத முன்னோடின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம வீரப்பனை ஈரோடு பக்கத்தில் அங்கே காடுகளில் இருந்து எப்படி நம்ம தலைமுறை வாழ்க்கை இருந்துச்சோ அந்த மாதிரி முந்திரி காடுகளில் தலைமுறை வாழ்க்கையை நடத்துறது முதல் முன்னோடி கொடுக்கூர் ஆறுமுக நாட்டாங்க. 72 கைது பண்ணாங்க புலவர் கலிபெருமாள். காவல்துறை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்லலங்க என்ன பண்றாங்கன்னா, ஆடியோ பாதம் ஒரு கியூ பிரான்ச் எஸ்ஐ அவரை புலவர் தமிழர்கள் கத்தியால குத்தி கொலை பண்ணல, அதாவது அச்சுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல கத்தியால குத்தி அவர் என்ன சொல்றாரு, புலவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க யாரையும் நான் விட மாட்டேன், புலவர் எங்க இருக்காருன்னு உடனே அறிவிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகுதான் என்ன பண்ணது, காவல்துறை அவங்களை 3வது நாள் தான் அவர் ஆஜர்படுத்துறாங்க நீதிமன்றத்தில். 2 நாள் அவர் எங்க இருந்தாலும் தெரியாது. 78 சென்னை சிறையில் போட்டதுக்கு பிறகு சென்னையில் இருக்கும்போது பிரபாகரன் 82 விடுதலை பிரபாகரன் சந்திக்கிற வாய்ப்பு அவருக்கு சிறையில் கிடைக்குது. இங்கே பாண்டி பஜாரில் ஒரு முகூர்த்தம் பிரபாகரனும் அவங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் பிரபாகரன். அப்போ உண்ணாவிரதம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இவர் இதான் பேசி அந்த ஆயுதத்தை கொடுக்க வச்சாரு. ஏன்னா அப்போ இந்தியாவுக்கு நான் புலவர் கலிபெருமாள் பழகும் போது நான் புலவர்கிட்ட நேரடியாக கேட்ட விஷயம், புலவர் கலிபெருமாள் நானும் தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறேன், ஆனால் எங்கள் கட்சி இதை ஆதரிக்கிறேன். தமிழரசனை அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் தாக்குவாங்களாங்கிறது என்னன்னா, அவர் அந்த ஊரில் வளர்ந்தவர். அதாவது அவருடைய தாய்மாமன் எங்கள் அம்மாவுடைய ஊர் தான் பொன்பரப்பு. பொன்பரப்பில் பாரின்னு ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு அரசு கான்ட்ராக்டர், அவருடைய அக்கா பையன் தான் தமிழரசன். அவருக்கு செல்வாக்கு பொருந்தியவர் தான் அவர். தமிழரசனை இறந்ததுக்கு பிறகு அவர் தன்னுடைய முக்கியமான செயல்படக்கூடிய ஒரு உடல் பாகத்தை இழந்தது போல தான் உணர்ந்தார். தோழர் இறந்ததுங்கிறது இல்லை, ஏன்னா அவர் 72 அவர் பார்க்குறாரு. வீரப்பனை சந்திச்சு இது பண்ணாங்க. வீரப்பனை புலவர் கலிபெருமாள் தலைவர்னு சொல்றவங்க. ஆனா அந்த வீரப்பனை தன்னுடைய தலைவனா 2002 வாக்குல அறிவிச்சாங்க, என்னுடைய தலைவன் வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ விடுதலை முதல் பாகம், அடுத்து 2வது பாகம் வர இருக்குது. விடுதலை படத்தில் இயக்குனர் வெற்றிமாறன், தமிழ்நாடு விடுதலை படை, புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு தான் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. முதல் பகுதியில் ஒரு சில காட்சிகள் பார்க்க முடிஞ்சது. கூடுதலாக வாச்சாத்தி சம்பவம், வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகள், அதையுமே பதிவு செஞ்சுருந்தாங்க. ஒரு கற்பனை கதை அப்படிங்கிறத அவங்க டைட்டில் கார்டில் போடவும் செஞ்சுருந்தாங்க. அதை தாண்டி சில உண்மையான போராளிகள் ரத்தமும் சதையுமா இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு போராளிகளுடைய கதை தான். இப்போ பலரும் பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் விரிவாக ஆழமாக பதிவு செய்யப்படாத கருத்துக்கள் நிறைய இருக்குது. யார் இந்த புலவர் கலியபெருமாள்? தமிழ்நாடு விடுதலை படைனா என்ன? ஏன்னா அவர் பெரியாரியவாதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார்னு சொல்கிறாங்க. பல்வேறு செய்திகள் கிடைக்குது. எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பமாகுது? முதல்ல இந்த விடுதலை படத்தை முதல் பகுதி எப்படின்னா, இந்த மாதிரி போராடக்கூடிய போராளிகளை முதல் பகுதியில் அவங்க காட்டினது ஒரு காவலர் பார்வையில் புலவர் கலியபெருமாளையும் தமிழரசனையும் காட்டினது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு ரயில் கவிழ்ப்பு விஷயத்தை காட்டியே தான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர்கள் அதை தாண்டி மக்களுக்காக நின்று போராடிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அறுவடை இயக்கம் நடத்திருக்காங்க, கூலி பெற்று கொடுத்துருக்காங்க, சாதி ஒழிப்பு போராட்டம் நடத்திருக்காங்க. அப்படியான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அவங்க பண்ணலாம். பட் அது சினிமா, அதுக்காக தான் ஒரு சினிமா இதாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா சென்சார் போர்டு ஒரு விஷயம் அனுமதிக்க போவோம் அப்படி இருக்குது. ஆனால் 2ஆம் பாகத்தை பார்க்கும்போது முற்றிலுமே என்னுடைய பார்வையில் அது முற்றிலுமே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, முதல் பார்வையில் ஒரு காவலர் எப்படி இந்த பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்து எடுத்த மாதிரியும், இது ஒரு போராளியுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த விடுதலையுடைய 2வது பாகத்தில். அதனால இந்த 2வது பாகம் அந்த ஒரு போராளி பார்வையில் இது எடுத்திருந்தா அதுக்கு அந்த துணிச்சலுக்கு நான் பாராட்டுறேன். ஏன்னா இங்கே புலவர் கலிபெருமாளையும் தமிழரசனையும் பதிவு செய்வது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். அது ஒரு சினிமா இதோட எல்லா பொதுஜனத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறதுங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்காக வெற்றி பெறனே நம்ம பாராட்ட செய்யலாம். புலவர் கலிபெருமாள் யார் அப்படின்னா, அவருடைய பள்ளி கல்லூரி காலத்துலேயே மயிலத்தில் படித்தார், தஞ்சை திருவையாறில் படித்தார். ஸோ அவர் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு சுயமரியாதை சிந்தனை உடைய ஒரு நபராகவும், பெரியாருடைய
ஆதரவாளராகவோ இருந்தார். அதை ஒட்டி அவர் மாணவர் பருவத்திலேருந்தே அந்த மாணவர் இயக்கங்களை கட்டுறது போகிறது வருது அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வளர மெல்ல மெல்ல கம்யூனிஸ்ட் கட்சியோட தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டாரு. அன்னைக்கு ஒரே கம்யூனிஸ்ட் கட்சி தான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அது மட்டும் தான் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த நேரத்தில் இருந்தவர் 62 கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக விருத்தாசலம் தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராகவே போட்டியிடவும் செஞ்சாங்க. போட்டிட்டா எனக்கு அன்னைக்கு சொற்பமான எண்ணிக்கையில் தான் வாங்கினார். ஏன்னா இவர் எது போட்டியிட்ட வேட்பாளர் எம்.கே. போரான், வன்னியர்கள் மத்தியில் மிக அறிஞ்ச ஒரு நல்ல வன்னியர் செல்வாக்குள்ள ஒரு தலைவர். இவரும் வன்னியராகவும் இருந்தாலும் புலர்களே இருப்பாங்க. ஆனால் வந்து அது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தனால அது எடுபடல. மிக குறைந்த ஒரு 3700 ஓட்டு தான் வாங்கினார். நான் ஒரு 40,000 ஓட்டு வாங்கி அவர் வெற்றி பெற்றார். இப்படி இருக்கு. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த காலகட்டத்தில் மெல்ல 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 இயக்கங்கள் நடத்துகிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பகுதியில் வாட்டக்குடி இரணியன், சிவராமன், களப்பால் போன்ற போராளிகள் தஞ்சை டெல்டா ஒட்டிய பகுதியில் இந்த அறுவடை இயக்கத்தை முன்னெடுத்து, அதாவது ரெட்டியார்கள், முதலியார்கள் போன்ற நில சுதந்திரங்கள் வச்சிருக்கக்கூடிய அவர்களுடைய நிலங்களை வேலை செய்ய கூலி தொழிலை சரியான கூலி வாங்கி தருவது, அதான் அதனுடைய முதல் தொடக்கம்னு வச்சுக்கலாம். அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தொடக்கம். அந்த அப்போ இவர்களோடு தன்னை மெல்ல மெல்ல அறிமுகப்படுத்தி ஐக்கியப்படுத்தி ஒரு கட்சியில் வராரு. அதன் பிறகு 62க்கு பிறகு 67 முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம்மாக பிரிஞ்சு மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுறாங்க. ஆட்சியை கைப்பற்ற உடனே என்ன பண்ணுறாங்க, ஜோதிபாசு முதல்வர் ஆகிறாரு. ஜோதிபாசு முதலமைச்சர் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க, நிலத்தை நாம் தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே, இனிமேட்டு நம்ம வந்து நிலத்தை வந்து விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த கோரிக்கை எங்கே வருதா, சார் முஜும்தார்னு சொல்லப்படுற டார்ஜிலிங் மாவட்டத்துடைய மாவட்ட செயலர் இருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சியில். அவர் அந்த கோரிக்கையை வைக்கிறார். இது நம்மளுடைய நோக்கமே இதானே, அப்போ நம்ம ஆட்சி அமைச்சு நம்ம ஆட்சி தானே எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலப்பரிப்பு இயக்கத்தை தொடங்குறார். அதாவது பெரும் முதலாளிகளிடமிருந்தும் பெரும் பண்ணையாளர்களிடமிருந்தும் கல்கத்தாவில் மேற்கு வங்கத்தில் நிலப்பரிப்பு இயக்கத்தை முன்னெடுத்து அவர் அதை வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, இந்தியா முழுக்க அந்த அமைப்பை கொண்டு போவார். அதில் தான் அந்த நக்சல் பாரி இயக்கம் உருவாது. நக்சல் பாரிங்கிற ஒரு கிராமத்தில், மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நக்சல் பாரிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்தால், நக்சல் பாரிங்கிறது ஒரு கிராமத்துடைய பெயர். அந்த கிராமத்தில் மேற்கு வங்க காவல்துறை, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய காவல்துறை தான் போய் இங்கே அடக்குமுறை நடத்தி இது பண்ணிச்சு. அது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாவட்ட செயலர் தான் சார் முஜும்தார். அவர் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போனார். அதனால் அவருடைய அடையாளமாக தான் நக்சல் பாரிகள் அப்படின்னு சொல்லப்படுற, நீங்கள் நக்சலட்டுன்னு பரவலாக பொதுமக்களுக்கு அறியப்படுற அந்த பேரில் இயங்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணார், இந்த இயக்கத்தை முன்னெடுத்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் கட்சியை, நக்சல் பாரி இயக்கத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கான வேலையை செய்கிறாரு. அந்த அடிப்படையில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம கோயம்புத்தூரை சார்ந்த அப்பு போன்ற தோழர்களை சந்திக்கிறாரு. அதில் வந்து இங்கே புலவர் கலியபெருமாளை 68 சந்திக்கிறாருன்னா எங்கன்னா அவருடைய ஊருக்கே கொடுக்கூருங்கிற ஊர். அந்த கொடுக்கூர் ஊருங்கிறது இதுக்கு முன்னாடி ஆறுமுக நாட்டார்னு ஒருத்தர் இந்த மாதிரி பெரிய முதலாளிகள்கிட்ட இருந்தும் பறித்து இலைகளை கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் தான் இந்த முந்திரி காட்டுகளில் பதுங்கி மக்களுக்கான தலைமுறை வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத முன்னோடின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு இந்த காட்டில் பதுங்கி வாழ்வதற்கான முன்னோடியே ஆறுமுக நாட்டார், கொடுக்கூர் ஆறுமுக நாட்டார்னு அறியப்படுவார். எப்படி நம்ம வீரப்பனை வந்து ஈரோடு பக்கத்தில் அங்கே இருக்க காடுகளில் இருந்து எப்படி நம்ம தலைமுறை வாழ்க்கை இருந்துச்சோ, அந்த மாதிரி முந்திரி காடுகளில் தலைமுறை வாழ்க்கை நடத்துனது முதல் முன்னோடி வந்து கொடுக்கூர் ஆறுமுக நாட்டார் தான் செஞ்சார். அப்போ அந்த கொடுக்கூருங்கிற ஊரில் தான் வந்து சார் முஜும்தார் வராரு. அங்கே இருக்க முந்திரி காடுகள் தான் சந்திக்கிறாங்க. அப்பவும் அப்போ உடன் இருக்காரு. அப்போ சந்தித்து பேசும்போது மெல்ல மெல்ல இந்த நக்சல் பாரி இயக்கத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே ஒரு கட்சியாக இருக்கிறது, அப்புறம் 2 கட்சியாக உடையது, அப்புறம் எம்எல் மூமெண்ட் உருவாகுது. அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிறாரு. இப்போ புலவர் கலியபெருமாள் தன்னை இணைச்சிக்கிறாரு. இணைச்சிக்கிட்டு அதுக்கான கட்சி பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சர்க்கரை ஆலை, அங்கே அருண் சர்க்கரை ஆலை வந்து பெண்ணடத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலை வந்து கரும்பு வெட்டும் விவசாயிகளுக்கு சரியான கூலி கொடுக்கறது இல்லை, வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அந்த நடவடிக்கையில் ஈடுபடும் போது இவங்களுக்கு அந்த ஆலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட, அப்போ என்னென்னா அதில் 69 கிட்ட வந்து அப்போ வந்து அண்ணா இறந்து கலைஞர் ஆட்சி வந்துடுது. கலைஞராட்சி வந்தால் கருணாநிதி அவர்கள் ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கருணாநிதியோடு அவர் நெருக்கமாக இருக்கிறதையும் மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி பயமுறுத்துறாரு. நான் முதலமைச்சருடைய தொடர்பில் இருக்கேன்,
என்ன ஏதாவது தொழிலாளர்கிட்ட கூலி தராதுக்கும் அடித்து உதச்சி மிரட்டுறது போது இதை சொல்லி தான் மிரட்டுறாங்க. அப்போ அதற்கு எதிராக இவர்கள் என்ன பண்ணுறாங்க, எதிர் நடவடிக்கையாக வேலை செய்கிறாங்க. அப்போ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தான் வேலை செய்யுது. அதில் பெரிய பங்கு தமிழரசன் தோழருக்கும் புலவர் கலியபெருமாளுக்கும் அதில் அந்த வேலை இருக்குது. இப்போ தமிழரசன் தோழர் எந்த காலகட்டத்தில் புலவர் கலியபெருமாளோட இணைகிறாங்க? அவர் இந்த 68க்கு மேலே சார்புஞ்சுதார் வருகைக்கு பிறகு அந்த வருகை அந்த காலகட்டத்திலே அவங்க வந்துடுறாங்க, இணைஞ்சுறாங்க. இணைஞ்சு ஒரு 77 அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 87 தான் அவர் இறக்குறாரு. அது வரைக்குமே ஒன்றா தான் பயணிக்கிறாங்க. வேறு வேறு கட்சியாகவும் இருக்கிறாங்க. ஆனால் வந்து தோழமையாக ஒரு உதவி கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க. ஏன்னா புலவர் கலியபெருமாளை கைது செய்து சிறையில் வந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது 2 நாள். அப்போ தெரியாத போது என்ன பண்ணுறாங்க, 72ல் கைது பண்ணுறாங்க புலவர் கலியபெருமாளை. அப்போ கைது பண்ண அந்த 72 கைது பண்ண உடனே காவல்துறை எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது. சொல்லலைங்க முன்னே என்ன பண்ணுறாருன்னா, ஆடியோ பாதம்னு ஒரு கியூ பிரான்ச் எஸ்ஐ, அரியலூருக்கு இருக்கிற கியூ பிரான்ச் எஸ்ஐ, அவரை புலவர் தமிழரசன் கத்தியால் குத்துறாரு. குத்தி கொலை பண்ணல, அதாவது அச்சுறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கத்தியால் குத்தி அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, புலவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்களை யாரையும் நான் விட மாட்டேன், புலவர் எங்கே இருக்காருன்னு உடனே அறிவிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கு பிறகு தான் என்ன பண்ணது, காவல்துறை வந்து அவங்களை வந்து 3ஆவது நாள் தான் அவர் ஆஜர்படுத்துறாங்க நீதிமன்றத்தில். 2 நாள் அவர் எங்கே இருந்தாலும் தெரியாது, இந்த சிறையில் இருக்காரு அல்லது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும், காவல் நிலையத்தில் இருக்காரு, எதுவுமே எந்த அறிவிப்புமே செய்யலை. அப்போ அது தெரிஞ்சதே போய் தமிழரசன் தான் போய் அவர் ஆடியோ பாதம் அந்த கியூ பிரான்ச் எஸ்ஐயை கத்தியால் குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க 72ல். அப்போ இப்படி தான் வந்து அவருடைய இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி அவர் பண்ணுற ஒவ்வொரு வேலைகளுமே பின்னாடி தமிழரசன் இருப்பார். அதே போல் புலவருக்காக தமிழரசன் தோழர் ஒரு கொலையை பண்ணியிருக்கிறாரு. அது ஐயம்பெருமாள் கொலையை அவர் பண்ணதா சொல்கிறாங்க. அந்த கொலையில் தான் இவர் கைது செய்யப்பட்டார் புலவர் கலியபெருமாள். புலவர் கலியபெருமாள் வந்து ஐயம்பெருமாள்னு சொல்லக்கூடிய அவருடைய கொலை வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா இந்த அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா தென்னந்தோப்பு, அதாவது புலவர் கலியபெருமாளுடைய சொந்த நிலத்தில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் சர்ச்சில், கணேசன், காளியப்பன் அப்படின்ட்டு புலவரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து வெடிகுண்டு தயாரிக்கிற முயற்சி இருக்கும்போது வெடிகுண்டு தவறுதலாக வெடிச்சு அதில் வந்து 3 பேர் இறந்துறாங்க. சர்ச்சில், கணேசன், காளியப்பன் 3 பேருமே இறந்துறாங்க. இவருக்கும் செல்லெல்லாம் அடித்து கடுமையான பாதிப்பு, ஆனால் உயிர் பழச்சிறாரு. அப்போ இந்த வழக்கில் அவர் தலைமறை ஆயிரம் கைது செய்யப்பட முடியல. அப்போ இந்த சூழலில் அடுத்து ஒரு சில ஆண்டுகளில் இந்த 72ல் இந்த ஐயம்பெருமாள் கொலை நடந்த உடனே அந்த கொலையில் வந்து இவர் கைது செய்யப்படுறாங்க. அது போல ஒரு கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட உடனே அந்த கைதெல்லாம் மொத்தம் இவர்களுடைய குடும்பமே கைது செய்யப்படுது. இவருடைய சொந்த சகலை வந்து, அதாவது இவருடைய மனைவியுடைய அக்கா அனந்தன் ஆகின்னு சொல்லிட்டு, அவங்க யாருன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KR, அதாவது கொடுக்கூர் விஸ்வநாதன் பேர். அந்த கொடுக்கூர் விஸ்வநாதன் காங்கிரஸுடைய எம்எல்ஏ, சக்தி வாய்ந்த கட்சியுடைய சக்தி வாய்ந்த எம்எல்ஏ அவர். ஆனால் இருந்தாலும் அடுத்த ஒரு 10 ஆண்டு எல்லாரோட மனைவி கைது செய்யப்படும் போது ஒன்றும் பண்ண முடியல. அவர் கைது செய்யப்படுறாரு. அப்புறம் இவருடைய சொந்த தம்பி மாசிலாமணி, இவருடைய மகன் புலவர் கலியபெருமாளுடைய மகன் வள்ளுவன், எல்லாமே அந்த ஐயப்பெருமாள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு அப்புறம் மற்ற வழக்குகள், துணை வழக்குகள் வந்து அது கூட சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை தமிழரசன் கைதுப்படலை. அவர் வெளியே தான் தலைமை வாழ்க்கை தான் வாழ்றாரு. இந்த மாதிரி வந்து ஐயம்பெருமாள் கொலை வந்து நான் பண்ணலை அப்படின்னு புலவர் சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த ஏக்கவாதிகள் மத்தியில் அது என்ன சொல்லப்படும்னா, ஐயம்பெருமாள் கொலை தமிழரசன் தான் தமிழரசன் சந்திரசேகரும் சேர்ந்து பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர்கள் வந்து இவர்கள் வந்து யாருக்காக பண்ணாங்கன்னா புலவர் கலியபெருமாளுக்காக தான். ஏன்னா இவர் காட்டி கொடுக்குற வேலையை அவர்கள் ஐயம்பெருமாள் செஞ்சார். போலீஸ் இன்ஃபார்மராக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது 77ல் தமிழரசன் கைது செய்யப்படுறாரு. அரியலூர்ல இருந்து தமிழரசன் கைது செய்யப்படுறாரு. அப்போ சிறையிலையும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. திருச்சி சிறையில் போடுறாங்க 2 பேருமே. திருச்சி சிறையில் ஒன்றாங்க. அதில் 78ல் சிறையை தகர்க்கிற முயற்சியை இவர் எடுக்கிறாரு. சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டே தமிழரசன் சிறையை விட்டு தப்பிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அது தப்பிக்க முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சி தோல்வி அடைஞ்ச உடனே என்ன ஆகிடுற என்னன்னா 2 பேரையும் சிறையை மாற்றுறாங்க. அவரை கோயம்புத்தூர் சிறையிலையும் இவர் சென்னை சிறையிலையும் போடுறாங்க. அந்த சென்னை சிறையில் போடும்போது தான் சென்னையில் 78ல் சென்னை சிறையில் போட்டுறாங்க. போட்டதுக்கு பிறகு சென்னையில் இருக்கும்போது பிரபாரன் இந்த 82ல் விடுதலை புலி பிரபாரன் சந்திக்கிற வாய்ப்பு அவருக்கு சிறையில் கிடைக்குது, மத்திய சிறையில். இங்கே பாண்டி பஜாரில் ஒரு முகுத்தனும் பிரபாரனும் அவங்க ஒருத்தர் சுட்டுக்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு குறுகிய காலம் தான் வச்சுருந்தாங்க. ஒரு 15 நாள் தான் பிரபாரன் அவர் உள்ள வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து தமிழில் ஆதரவு நிலைப்பாடு தான் இந்திய அரசாங்கம் இருந்துச்சு. இந்திரா காந்தி பிரதமராகவும் இங்கே முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் முழுக்க ஆதரித்தார். இவர்கள் கைது செய்து வச்சிருக்கும் போதும் எம்ஜிஆர் தான் மத்திய அரசாங்கத்தில் பேசி இந்திரா காந்திகிட்ட பேசி அவர் விடுதலை பண்ணிவிடுவாங்க. 15 நாள் விடுதலை பண்ணிட்டாங்க.
விடுதலை பண்ண உடனே அப்போ ஆயுதங்கள் வந்து அங்கங்கே வந்துச்சு. அந்த ஆயுதங்களை பிடிச்சி வச்சுருந்தாங்க துறைமுகத்தில், சென்னை துறைமுகத்தில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. பிடிச்சி வச்சுருந்தா அந்த ஆயுதத்தை வெளியிடணும், அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் பிரபாகரன் அவர்கள். அப்போ தான் சிறைக்குள்ளேயே உண்ணாவிரதம். ஆமாம், அப்போ உண்ணாவிரதம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இவர் இதான் பேசி அந்த ஆயுதத்தை கொடுக்க வச்சாரு. ஏன்னா அப்போ இந்தியாவுக்கு நிறைய, ஏன்னா அப்போ என்னன்னா அப்போ இங்கே நடக்கிற மாதிரியே பஞ்சாப்ல வந்து காலிஸ்தான் போராட்டம் தீவிரமாக, அதாவது ஈழத்தில் நடக்கிற மாதிரி இங்கே தீவிரமாகுது, அதோடைய இது அங்கே வருது. அப்போ என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே இது எதாவது பண்ணிட்டு போகிறேன்னு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஒரு அன்பான எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் என்னன்னா பிரபாகரன்ட்ட, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த விதமான நடவடிக்கையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிப்போடு அதை சொல்லிடுறாரு. இவங்க இல்லை, எங்களுக்கு இந்தியா ஆதரவாக தான் நாங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதனால் நாங்கள் செய்ய போகிறதில்லன்னு சொல்லி பிரபாகரனும் வாக்குறுதி கொடுத்துட்றாரு. அது புலவர் கலியபெருமாளோட உள்ள நட்பு காரணமாக அந்த ஒரு எச்சரிக்கையா இல்லை? இல்லைடா, புலவர் கலியபெருமாளுக்கு விடாதுன்னா, புலவர் கலியபெருமாள் வந்து இந்த விடுதலை போராட்டத்தை பற்றி அவர் கேட்டுக்காரு. அப்போ வந்து அவர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட்ல இருக்காரு. அப்போ எங்கள் கட்சி வந்து எங்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்குதான்னு கேட்குறாங்க சிறையில். அப்போ புலவர் கலியபெருமாள் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, எனக்கு நான் புலவர் கலியபெருமாள் பழகும்போது நான் புலவர்கிட்ட நேரடியாக கேட்ட விஷயம், நான் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறேன். அதாவது புலவர் கலியபெருமாள் நான் தமிழீழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கிறேன், ஆனால் எங்கள் கட்சி இதை ஆதரிக்கவில்லை, ஆனால் என்னுடைய ஆதரவு இது கொண்டு நீங்கள் தமிழில் அமைவதுக்கு நீங்கள் பாடுபடுவீங்க நான் முழுசாக நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அந்த செயல்பாடாக துடிப்போம் பார்த்துட்டு பிரபாகரனை வந்து நான் சிறையிலே வந்து இவர் தான் இந்த தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு நான் நம்பினேன், நான் அதை அவர்கிட்டையும் நான் சொன்னேன் அப்படின்னு புலவர் பதிவு பண்ணுவார். இப்படியான சூழல் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் இதன் பிறகு வெளியே வந்துடுறாங்க. 82 விடுதலை அடைஞ்சிடறாங்க. விடுதலை அடைஞ்ச உடனே 84 திருப்பி இயக்க பணிகளை ஒன்றா செஞ்சுட்டு வராங்க. அதில் 84 மாநாடு போடுறாங்க. 84 முதல் மாநாடு 84 தமிழீழ விடுதலை ஆதரவு மாநாடுன்னு நடத்துகிறாங்க. அது நடத்துகிற அமைப்புக்கு வந்து அப்போ தான் வந்து முதல்ல வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த கட்சியுடைய இதில் தான் என்னென்னா முதல் நாள் மாநாட்டில் தமிழீழ விடுதலை ஆதரவு மாநாடு முதல் நாள் 2 நாள் அமர்வாக நடக்குது. அது 2வது நாள் அமர்வில் இந்திய தேசிய இனங்கள் விடுதலை மாநாடுன்னு போடுறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல தேசிய இனங்கள் விடுதலை பேசினதே தமிழ்நாட்டில் தான். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல இந்திய தேசிய இனங்களுடைய விடுதலை பற்றி பேசுனது 1984 புலவர் நடத்தின மாநாட்டில் தான் அதை பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுபோல் 85 அதே மாதிரி வெளியே வந்து ஜாதி ஒழிப்பு மாநாடு மீன் சுருட்டில் நடந்தது. இது வந்து பெண்ணடத்தில் நடத்துனது. 84 தமிழீழ விடுதலை ஆதரவு மாநாடு பெண்ணடத்தில் நடத்துனாங்க. 85 மீன் சுருட்டியில் அப்போ நடத்தும் போது அவங்க அமைப்பு வந்து தமிழக முற்போக்கு உழவர் அமைப்பு, அதுக்கு புலவர் தான் தலைமை தாங்கி மீன் சுருட்டில் ஜாதி ஒழிப்பு மாநாடு நடத்தினார். இப்போ இந்த 2 சூழலையுமே தமிழரசனும் பின்னாடி இருக்கிறார். ஏன்னா தமிழரசன் தலைமுறை வாழ்க்கையில் இருக்காரு. ஆனால் இந்த மாநாடுகளில் அவருடைய துணை இருக்குது. அவர் மாநாட்டத்திலையும் இருக்குது. இப்போ 2லையுமே அவர் இருக்கார். தலைமுறை வாழ்க்கையில் இருக்காரு, துணையாக இருக்காரு. அதாவது 2 பேருமே அப்படின்னா எப்படி சேத்துக்குழி கோவிந்தனும் வீரப்பனும் நம்ம சொல்லுவோமோ இந்த வெளியே தெரிஞ்ச விஷயத்தில், அதுபோல தான் தமிழரசனும் புலவர் கலியபெருமாள் அந்த அளவுக்கு 2 பேரும் வேறு வேறு அமைப்பாகவே இருந்தாலுமே செயல்பாட்டில் 2 பேரும் ஒன்றா நின்று தான் செயல்பட்டாங்க அப்படிங்கிறதான் அதில் இதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த ஜாதி ஒழிப்பு மாநாடு இந்த மாதிரி விஷயங்களில் மற்றவங்களாம் பேசுகிற இடத்துல இருக்கிறத தாண்டி 2 பேருமே செயல்பட்டாங்க ஜாதி ஒழிப்பில். எப்படின்னா தன்னுடைய மகள் கண்ணகின்னு பேர் அவங்களே புலவர் கலியபெருமாள் மாற்று சமூகத்தை தான் திருமணம் பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். தலித் சமூகத்தில் இருந்த இளைஞர்கள் தான் திருமணம் பண்ணி வச்சார். அது முன்னாடி இயக்க திருமணமாகவே நம்ம அதை அடையாளப்படுத்த ஒரு இயக்க திருமணமாகவே அதை எடுத்து நடத்தினார். தன்னுடைய மகளையே திருமணம் பண்ணி வச்சார். அதே மாதிரி தமிழரசன் அறுவடை இயக்கம் எடுத்து அவர் முழு நேர கட்சி பணி செஞ்சது வீராணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் தான் அதை செஞ்சார். அது வன்னியர் பறையர் மக்களை ஒருங்கிணைத்து நடத்தினது. அங்கே எப்படி கூட்டம் நடக்கும்னா, கட்சி கூட்டங்கள் எப்படி நடக்கணும், வன்னியர் வீட்டில் ஒரு கூட்டம் ஒரு நாள் நடந்துச்சுன்னா இன்னொரு நாள் பறையர் வீட்டில் நடக்கும். அப்போ அந்த மக்கள் இங்கே வரணும், இந்த மக்கள் அங்கே போகணும், அவங்க வீட்டில் ஒன்றா சாப்பிடணும் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தி காட்டினார் தமிழரசன். அதாவது சொல் அளவில் ஒரு சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் 2 பெரும் தலைவர்களுமே அதை செயல்படுத்தி காட்டினார். அதான் அவருடைய இது. இந்த அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவம் இதுக்கு அடுத்த ஆண்டுகளில் தான் வருதா? ஆமாம், அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவம் இதன் பிறகு தான் அது நடக்குது. அந்த அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு தான் வந்து தமிழரசன் மீதான அடக்குமுறை அதிகமாகணுங்கிற, அதாவது காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி வருது. இதை நம்ம இந்த தடவை தீவிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் என்னென்னா உங்களுக்கு இந்த பொன்பரப்பி வங்கி கொள்ளைன்னு சொல்லக்கூடாது அதில் சம்பவத்தில் ஈடுபடும் போது அதை காரணமாக காட்டி அதில் ஒரு சில அவர்கள் பதிவு பண்ணாங்க. ஊர் மக்களும் உளவுத்துறையும் சேர்ந்து செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அது 2 செய்திகள் இருக்குது.
அது என்னன்னு இன்னும் என்ன புலப்படலை. ஆனா சமீபத்துல ஒரு பேட்டியில ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது, இல்ல அது மக்கள் மட்டும் தான் தாக்குனாங்க, காவல்துறையெல்லாம் தாக்கல. இல்லை, மக்கள் மட்டுமே ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒரு அடிப்பாங்களாங்கிறது சந்தேகமாக இருக்குது, என்னுடைய தனிப்பட்ட இது. அதுக்குன்னு காவல்துறை மீது நம்ம ஒரு அரசியல் குற்றச்சாட்டம் வச்சிட முடியாது. ஏன்னா இவங்க உள்ள போன உடனே அங்க ஒரு வங்கி ஊழியரை கொலை பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் ரொம்ப அவர் அந்த வங்கி ஊழியர் வந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க, ரொம்ப வயலன்ஸ் ஆயிட்டாங்க. கூட்டம் கூடிக்கிட்டே இருந்தது. பக்கத்தூர்லாம் வந்து அடிச்சாங்க. 2 மணி நேரம் போட்டு 1000 பேர் அடிச்சாங்கன்னா எப்படி உயிரோட இருக்க முடியும்? அதாவது என்னன்னா, இப்போ தமிழரசனே அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் தாக்குவாங்களாங்கிறது என்னன்னா, அவர் அந்த ஊர்ல வளர்ந்தவர். அதாவது அவருடைய சொந்த ஊர் மதகளிர் மாணிக்கம். தோழர் தமிழரசனுடைய சொந்த பிறந்த ஊர் மதகளிர் மாணிக்கம், தந்தையார் ஊர். அவருடைய தாய்மாமன் வந்து அம்மாவுடைய ஊர் தான் வந்து பொன்பரப்பி. பொன்பரப்பில பாரின்னு ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் அரசு கான்ட்ராக்டர். அவருடைய அக்கா பையன் தான் தமிழரசன். அவருக்கு செல்வாக்கு பொருந்தியவர் தான் அவரும். அந்த ஏரியாவில் செல்வாக்கு பொருந்தியவர். இவரும் அந்த காலத்துல வந்து கோயம்புத்தூர்ல போய் பொறியியல் படிச்சிருவார் தமிழரசன். அதனால தமிழரசன் தமிழரசன் அவர் தான் தெரிஞ்சுதான் இந்த மக்கள் அடிச்சிருக்க மாட்டாங்க. உண்மை அதுதான். ஏன்னா அவர் வந்து இன்னார் வீட்டு பையன்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல பொன்பரப்பில். ஒரு 87ல எப்படி இருந்திருக்கும் ஒரு கிராமத்துல மக்கள் தொகை எப்படி இருந்திருக்கும்? ஒரு 3000 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துல, ஒரு 2000-3000 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துல எப்படி வந்து இது பண்ணாம இருக்கு? ஏன்னா இவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்ததுனால தமிழரசனே யாருன்னு தெரியாது, தமிழரசன் முகம் தெரியாது. ஆண்டுகள் பல ஆயிடுச்சு அவரோட தோற்றமே. பொன்பரப்பிலே மட்டும் இல்ல, காடுகள்ல இருந்தாரு. இங்க நம்ம வீராண பக்கத்துல இருந்த முள்ளுநர் கட்சி பண்ணி இங்க இருந்தாரு. அதனால இவர் தான் தமிழரசன் தெரியாது. தமிழரசன் பேர் ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் மக்கள் தாக்கியிருந்தால் அந்த மக்களுக்கு இவர் தான் தமிழரசன் என்று தெரியாது. அது அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் மாதிரி வங்கி ஊழியர்களுக்கு ஆதரவா வந்து மக்களை இறங்கி தாக்குற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா இதான் நடந்திருக்கும். இதுல வந்து மொத்தடியா ஒரேடியா வந்து நம்ம ஒரு உளவுத்துறை மட்டும் செஞ்சோன்னா, உளவுத்துறையில ஒரு சில அதிகாரிகளுக்கு இன்டென்ஷன் இருக்குன்னா, அவங்க கேஸ் முடிக்கணும் போன வர இன்டென்ஷன் இருக்கும், அவங்களும் கூட அதில் சேர்ந்துருக்கலாம், போயிருக்கலாம். தவிர ஒரு காவல்துறையா அப்படின்னு நம்ம முழுசா அதை குற்றச்சாட்டு வைக்க முடியாது. ஆனா ஏன்னா இதுக்கு வந்து தமிழரசன் அவர்கள் சார்ந்த இந்த விஷயங்கள முழுசான ஆதாரங்களே கிடையாது. நம்ம இவங்க தான் இதான் சொல்றதுக்கு இவர்கள் அதே மாதிரி தமிழரசன் அவர்கள் செய்த அழித்தொழிப்பு வேலைக்கும் ஆதாரங்கள் கிடையாது. அழித்தொழிப்பில் ஈடுபட்டாருன்னு இயக்கவாதிகள் சொல்லுவோம் தவிர, ஆனால் வந்து அது யாரை ஈடுபட்டாரு, என்ன செஞ்சாங்க, அதனாலதான் அவர் கோர்ட்லயே சாட்சியில் நிக்கல. போலீஸ் ரிப்போர்ட்ல எதுலையுமே வந்து அவருக்கு எதிரான சாட்சியங்கள் நிக்காதனாலதான் அவர் பெரும்பாலான வழக்கில் அவர் வந்து நிக்க முடியல. அதனாலதான் அவர் விடுதலை செய்யப்பட்டார். 82ல 77ல கைது செய்யப்பட்டதை நம்ம இவர் கலைபெருமாள் கத்தியால குத்துன அந்த வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார். அப்புறம் இவர் ஆடிய பாதம் அவர் அந்த எஸ்ஐய கத்தியால குத்திட்டாருங்க அடிப்படை தான் அவர் கைது செய்யப்பட்டாங்க. மீதி எல்லா வழக்கும் சேர்த்துக்கிட்டாரு. எந்த வழக்குமே குற்றம் நிரூபிக்கப்படாம 82ல விடுதலை வெளியே வந்தா அப்புறம் அந்த மாநாடு நடக்குது. 84ல பொன்பரப்பி மாநாடு, 85ல மீன் சுருட்டி மாநாடு. அதில் ஒரு வேலை செய்யறத தலைமை தாங்கினது புலவர் கலைபெருமாள் தலைமை தாங்கினார். இந்த அரியலூர் ரயில் குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து அன்னைக்கு நேரத்தில் வந்து ப. சிதம்பரம் வந்து பயணிக்கிறதா இருந்தது, இன்னொரு மத்திய அமைச்சரும் பயணிக்கிறதா இருந்தது. அதுக்காக தான் தாக்குதல் நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க பொதுமக்கள் சாகணும்னு நினைக்கல, தவறுதலா நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கமும் அமைப்பு சார்பாக கொடுத்து. இயக்கவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து கூட்ஸ் வண்டியை சாய்க்கிறதா தான் ஒரு எண்ணம். அப்ப வந்து அந்த நேரம் அந்த தொடர் வண்டியுடைய பயணம் நேரம் வந்து மாறி பயணிகள் வாகனத்தை, அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில இயக்கவாதிகளை வேணுனே வந்து பயணிகள் வாகனத்தை விட்டாங்க. அதாவது கூட்ஸ் வண்டி வர இடத்த ரயில் கவிழ்ப்புங்கிறதா நம்ம திட்டமிட்டமே தவிர, ஆனா வந்து பயணிகள் போகக்கூடிய பொதுமக்கள் போகக்கூடிய இதை வந்து பண்ணணுங்கிற எண்ணம் கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இயக்கவாதிகள் சொல்ற நிலைப்பாடு. அதனால தமிழரசனுடைய தோழருடைய அந்த பொன்பரப்பை அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லும் போது கூட அவர் கையில வந்து ஆயுதம் இருந்ததா சொல்றாங்க. அப்ப மக்களை சுடணும்னு நினைச்சதா அப்ப அவர் சுட்டுருக்கலாம், அந்த சம்பவத்தில் சுட்டுருக்கலாம். அதை சுடலை, அதை அவர் இது பண்ணலை. ஆனா அதனால மக்களை கொல்லணுங்கிற நோக்கம் தமிழரசுக்கு இருந்தேன்னா, இந்த மக்களை நேசிச்சு இந்த மக்களுக்காக தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் மக்களை சுட்டு கொண்டு நான் மேலே வரணும் அப்படிங்கிற, அதாவது தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் மக்களை நேசிக்கிற போராளிகளுக்கு இருந்திருக்காங்க. அது போல ஒரு தமிழரசனுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த எண்ணம் இருக்கா, நேரம் மாறி வந்திருக்கலாம். இவங்க கிடைச்ச நேரமும் ட்ரெயின் வந்த நேரமும் மாறி இருக்கலாம். அரியலூர் குண்டுவெடிப்பு சம்பவம் 88ல் நடக்குதா? 87 தொடக்கத்தில் வந்துருது. 87 இறுதியில் இந்த பொன்பரப்பி வங்கி கொள்ளை இது வந்து சம்பவம் ஒரே ஆண்டில் நடக்கிறதுனால இன்னும் வந்து அது தீவிரப்படுத்தப்படுது. 87 தான். தமிழரசன் மறைவுக்கு பிறகு கலைபெருமாள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தமிழரசனை இறந்ததுக்கு பிறகு அவர் ஒரு தன்னுடைய முக்கியமான செயல்படக்கூடிய ஒரு உடல் பாகத்தை இழந்தது போல தான் உணர்ந்தார். தோழர் இறந்ததுங்கிறது இல்லை. ஏன்னா அவர் இது வந்து
72 இருந்தே அவர் பார்க்குறாரு சர்ச்சில் இருந்து. ஏன்னா சர்ச்சிலும் கணேசன் காளியப்பன் இவரோட சமகாலத்தில் கடுமையாக இருந்த ஒரு தோழர்கள். இப்போ அவங்கெல்லாம் போய் வந்து இந்த ஆந்திரா முழுக்க போய் இப்போ ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி பயிற்சி எடுத்துகிட்டு வந்த தோழர்கள். அந்த பயிற்சி எடுத்துன அடிப்படையில் வந்து தான் இங்கே வெடிகுண்டு தயாரிக்கலான்னு ஒரு முயற்சியை இறங்கி செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க இழந்த வேதனை ஆல்ரெடி அவருக்கு இருக்குது. அந்த மாதிரி இயக்க தோழர்கள் இழந்தது திருப்பி மீண்டும் வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தமிழரசனை அவர் இழக்கும் போது அவ்வளோ வருத்தப்பட்டார். அந்த என்ன சொல்லப்போனால் அதன் பிறகு அவருடைய போராட்டங்கள் எல்லாமே நம்பிக்கை இழந்துச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு இடத்துக்கு அவரே ஏன்னா அதன் பிறகு புலவர் கலியபெருமாளுடைய செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா வெகுவாக குறைஞ்சிருச்சு. அவருடைய வயது மூப்பு ஒன்று, இவரும் இல்லை துணை இல்லாதங்கிறது ஒன்று. அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகளே அதன் பிறகு அவருக்கு தூக்கு தண்டனை எப்படி எந்த இதில் கொடுக்குறாங்க? ஐயப்பெருமாளுடைய கொலை வழக்கில் தான் கொடுக்குறாங்க. அது ஐயப்பெருமாள் கொலை வழக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கு பிறகு இவர் என்ன தூக்கு தண்டனை வந்து இது வந்து இயக்கவாதிகள் தமிழரசன் தான் செய்ததாகவும் தமிழரசன் சந்திரசேகர தோழரும் செய்ததாகவும் சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து நான் செய்தேன்னு மறுக்க மாட்டார். அடுத்தது அவர் இந்த நீதிமன்றம் மீதே நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தார். அது வந்து நான் வந்து மனு போட மாட்டேன், வாதாட மாட்டேன், வழக்கை வச்சு வாதாட மாட்டேன், இப்படிலாம் அவர் நடைமுறை வச்சிருந்தார். அந்த நேரத்தில் தான் இது நம்ம பத்திரிகையாளர் கன்சியாம் பரதேசி அவருடைய ரோல் வந்து மிக முக்கியமான ரோல். அவர் எப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பிரதமர் உட்பட எல்லாரையுமே சந்தித்து பேசக்கூடிய ஒருத்தர். அவர் இவருடைய விஷயத்தை வந்து வெளியே கொண்டுட்டு போய் அதை வந்து இவர் விவி கிரி இந்தியாவுடைய 4வது ஜனாதிபதியாக இருந்த அவர்கிட்ட இதை சொல்லி அவர் அப்புறம் அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இவரை அவங்க மனைவியை வந்து கையெழுத்து போட சொல்லி அவங்கள வச்சு நீங்கள் வந்து இது கேளுங்க, தண்டனை கையெழுத்து வாங்கிட்டு. ஆமாம், இவர் தண்டனை குறைப்பும் வேணான்ட்டாரு, தூக்கு தண்டனை ரத்தும் வேணாம், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால மனைவி வச்சு அதை முயற்சி 1 லட்சம் கையெழுத்து வாங்கினதா? 1 லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க. நிறைய இயக்கங்கள் நடந்துச்சு, கிராமங்கள் தோறும் கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. புலவர் பற்றி நிறைய இயக்க பாடல்களே வந்துச்சு. புலவர்கள் பற்றி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயக்கங்களை பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள் இவரை வச்சே ஒரு 4-5 பாடல்கள் மேலே புலவரை மையப்படுத்திய பாடல்கள் இருக்கும். அப்படிலாம் முன்னெடுத்து மக்கள் போராட்டம் எழுச்சியாக போய் அதன் பிறகு வந்து அவர் வந்து விடுதலை செய்யும். அப்போ திமுக ஆட்சி காலமா? அது திமுக ஆட்சி காலம் தான். வழக்கு போட்டதும் திமுக ஆட்சி காலம் தான், வெளியே வந்ததும் திமுக ஆட்சி. அதே போல அவருக்கு விடுதலைன்னு கொடுக்கப்படல, லாங் பரோல். அது ஒரு முக்கியமான பதிவு பண்ண வேண்டிய விஷயம். என்னன்னா இந்தியாவிலேயே முதல்ல பரோல் அப்படிங்கிறது, பரோலுக்கு நார்மலான வழக்குகள் நார்மலான பரோல் இருக்கும். ஆனா இவர்களுக்கு என்னன்னா லாங் பரோல், அதாவது ஒரு விடுதலை மாதிரி தான். இப்போ நம்ம பேரறிவாளன் பரோலில் வெளியே வந்தார் தெரியுமா, ராஜீவ்காந்தி. அந்த மாதிரி விஷயத்தில் பேரறிவாளன் வந்தது போல இவர் ஒரு லாங் பரோலாக இவரை வெளியே அனுப்புகிறாங்க. அந்த லாங் பரோலுக்கு வழிகாட்டினது நம்ம கிருஷ்ணய்யர், சந்திரசூட்டு, இவர் நம்ம முன்னாள் ஜனாதிபதி விவி கிரி போன்றவருடைய ஆலோசனையின் பெயரில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதே போல அதற்கு பிறகு நெடுமாறன் அவருடைய இயக்கத்தில் சேர்ந்தார். பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், நிறைய தமிழ் தேசிய அமைப்புகள். அதன் பிறகு புலவர் தமிழரசோட இறப்புக்கு பிறகு புலவர் கலியபெருமாள் அவர்கள் பல்வேறு இயக்கங்கள் இருந்தார். கடைசியா இவர் நம்ம வீரப்பன் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி பல அமைப்புகள் உடஞ்சு மக்கள் குழு வரும்போது மக்கள் குழுவோட தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் 2000 கேட்டதுக்கு இவர் போய் சந்திக்கிறாங்க. மக்கள் குழு புலவர் கலியபெருமாளை நம்பும். ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் புலவர் கலிபெருமாள் சொன்னால் நம்புவோன்னா புலவர் கலிபெருமாளை வந்து வீரப்பன் நேரில் வர சொல்லி சந்திச்சு, அது சந்திக்கும் போது என்ன தனியாக சந்திச்சனால அது நிறைய பதிவுகள் வந்து அது என்ன சந்திச்சாங்க என்ன பேசுனாங்கிறது கிடையாது. ஆனால் சந்திச்சு உதவி செஞ்சு புலவர் கலிபெருமாள் வீரப்பனை சந்திச்சிருக்காரு. வீரப்பனை சந்திச்சு இது பண்ணாங்க. வீரப்பனே புலவர் கலிபெருமாளை தலைவர்னு சொல்றவர். ஆனால் அந்த வீரப்பனை தன்னுடைய தலைவனா 2002 வாக்கில் அறிவிச்சாரு, என்னுடைய தலைவன் வீரப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல புலவருடைய மரணத்திற்கு ஈழத்துல வந்து வானொலியில அறிவிப்பு செஞ்சாங்க. பிரபாகரன் அவர்கள் வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்த தனியிலம் அமைஞ்சிச்சுன்னா முதல்ல வந்து அவருடைய நினைவிடத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு நெடுமாறன்ட்ட ஒரு செய்தி சொன்னதா அவருடைய புத்தகத்துல பதிவு செஞ்சு. ஏன்னா அவர் வந்து இவங்க சிறையில் இருக்கும்போதே 2 பேருக்குமான ஒரு ஆழமான நட்பு வந்துருது. ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் புலவர் கலிபெருமாள் பழகிற வாய்ப்பு, ஏன்னா நான் உளுந்தப்பட்ட ஊருனால இப்போ ஐயா பெண்ணடங்கிறதுனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதனால ஐயா தனிப்பட்ட முறையில் பேசும்போது இந்த மாதிரி நாங்கள் சிறையில் இருக்கும்போது நல்ல பழகிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த வாய்ப்பில் வந்து இவர் வந்து பிரபாகரன் மீது நான் நிறைய நம்பிக்கையோட இருந்தேன். ஈழ விடுதலை அதை அப்போ அவங்க சந்திக்கிறது வந்து 82 போராட்ட தொடக்க காலத்தில் இருக்குது. தமிழ் விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம். இந்த கொடைக்கானல் டிவி குண்டுவெடிப்பு வழக்கு, அதுல புலவருக்கு தொடர்பு இருக்குது? இல்லை,
அது தொடர்பு இல்லை. அது ஆனா சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த பேர். ஆமா சேர்க்கப்பட்டிருக்காங்க. பொழிலனுடைய பெயர் தான் அதுல மிக இதா இருக்குது. ஏன்னா அது அவர் பொழிலனோட, ஏன்னா இப்ப வந்து பெருஞ்சித்தனார் புலவர் கலியபெருமாள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு இயக்கம் கட்டியிருந்தாங்க. அது இலங்கையில் நடந்த தமிழீழ மக்கள் மீதான வன்புணர்ச்சி, அந்த கொடுமைக்கு எதிராக தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட விடுதலை இயக்கத்துடைய பொழிலன் வந்து கொடைக்கானலுடைய வானொலி நிலையத்துடைய தாக்குதல் அது ஒரு அடையாளமா அதை செஞ்சாங்க. அப்ப இதை ஏன் இவர்களை வச்சு இது பண்ணாங்கன்னா, இதுல இவங்க ஏற்கனவே தமிழக மக்கள் விடுதலை முன்னணின்னு அமைப்பு வச்சு அதுல பெருஞ்சித்தனார், புலவர் கலியபெருமாள், ஆணைமுத்தையா, எஸ்.என். நாகராஜன், சாலையார் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய முக்கிய ஆளுமைகள் இருந்த அந்த கூட்டத்தை, அந்த இயக்கத்தை நடத்தினாங்க. அதன் அடிப்படையாக வச்சு அது ஒரு நீண்ட காலம் போல, அது ஒரு 2-3 ஆண்டுகள் தான் அந்த இயக்க செயல்பாடு இருந்துச்சு. அதனால அதுலேயும் அந்த வழக்கிலையுமே இவரை இணைச்சிக்கிட்டாங்க. எப்போ தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிற ஒரு அரசியல் பாதைக்கு வர்றாங்க? ஏறத்தாழ ஒரு 68க்கு மேலே சார்முதாருடைய அறிமுகத்துக்கு பிறகு நக்சல் பாரி போராட்டமாக போறாரு. ஆனால் ஒரு 77க்கு மேலே சார்முதாருக்கு அந்த ஒரு இந்த அகில இந்திய புரட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் சார்முதாருடைய அமைப்புக்கு அவர் தலைமை தாங்கி நடந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிக்கு அந்த திட்டம். அதில் வந்து இவர்களுக்கு என்னன்னா, அகில இந்திய புரட்சி வந்து சாத்தியப்படாது அப்படிங்கிறது, சாத்தியப்படுதோ படலையோ முதல்ல அது தேசிய இனங்களுடைய விடுதலை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எடுத்தாங்க. அதில் முரண்பட்டு தான் இவங்க என்ன மறுபடியும் வெளியே அந்த அமைப்பில் வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தால் இவன் அதாவது அந்தந்த தேசிய இனங்கள் தன்னுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே, இன்னும் சொல்லப்போனால் சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே இவர் எடுக்கிற முதல் போராட்டமே, வைக்கிற முதல் கோரிக்கை தமிழீழம்ங்கிற தனித்தமிழ் நாடுங்கிற கோரிக்கை தான். புலவர் கலியபெருமாள் தான் அந்த தனித்தமிழ் நாடுங்கிற கோரிக்கை, தமிழரசனும் அவர் தான் சொல்லுவாங்க, தமிழரசனும் புலவர் கலியபெருமாளும் சேர்ந்து தான் தனித்தமிழ் நாடுங்கிற கோரிக்கையை முதல்ல வச்சாங்க. அது சிறையிலிருந்து வெளியே வந்த காலம். அவர் அந்த மரணத்தை மக்கள் துணையின் மரணத்தை வென்று வெளியே வந்தார் இல்லையா, அதன் பிறகுதான் வந்து அந்த தனித்தமிழ் நாடுங்கிற கோரிக்கையை முன்னெடுத்தாங்க. அதே போல வீரப்பன் சந்திப்புல வேறு எதுவும் முக்கியமான நிகழ்வுகள் இருக்கா? வீரப்பன் சந்திப்புகள் பற்றி எந்த பதிவில், ஏன்னா வந்து 2 பேரும் தனிமையில் மட்டும்தான், அது ஒரு அங்கே மக்களுத்த குழு உடைய ஆதரவாளத்தான தோழர்களும் வீரப்பனும் கலியபெருமாள் மட்டும் இருந்ததுனால அது யாருமே பதிவு பண்ணல, அதனால என்னன்னு தெரியாது. யார் இந்த புலவர் கலியபெருமாள், யார் இந்த தோழர் தமிழரசன், தமிழ்நாடு விடுதலை படைனா என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு விரிவான பார்வையை முன் வச்சிருந்தீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி. மிக்க நன்றி.